நல்ல கமன்னு தக்காளி ரசம் ரெசிபி. 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். மேலே இருக்க காம்பு பகுதியை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா இது கையிலேயே மசிச்சு விடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டியும் சேர்த்து 1-2 அப்படியே தரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். மசிச்சு வச்சுருந்த தக்காளி, அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ரசம் பொதுவாகவே கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா சுற்றி நுர கட்டி பொங்கி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மூடி வச்சுடுங்க. நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரசத்தில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட பட்டும் படாமல் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. நல்ல கலன்னு ஊற்றி அள்ளி எடுத்து சாப்பிடணும். தேவாமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.